ஒதுக்கப்படுகிறாரா தினகரன் என்ற தலைப்பில் இந்த அமர்வில் நாம் விவாதிக்கவிருக்கிறோம். அதிமுக அம்மா அணியினரின் தலைமைக் கழக கூட்டத்தில் தினகரனை கட்சியில் சேர்த்ததும் துணை பொதுச் செயலாளராக நியமித்ததும் சட்டவிரோதம் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த தீர்மானமே சட்டவிரோதமானது என்று டிடிவி தினகரன் கூறியிருக்கிறார். மொத்தத்தில் மோதல் உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது. அதிமுகவின் அணிகள் இணைந்து விடுமா, 3 ஒன்றாகுமா? விவாதிக்கலாம். பங்கு பெறுவோர் மூத்த பத்திரிகையாளரும் அதிமுகவின் அனைத்து உள் விவகாரங்களுக்கும் பரிச்சயமானவருமான திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள். இன்னும் இருவர் இணையவிருக்கின்றனர். அதிமுக அம்மா அணியின் எடப்பாடி பழனிசாமி பிரிவைச் சேர்ந்த தலைமை கழக பேச்சாளர் திரு ஆவடிக்குமார் மற்றும் அதிமுக அம்மா அணியின் கர்நாடக மாநில செயலாளரும் டிடிவி தினகரன் தரப்பைச் சேர்ந்தவருமான திரு புகழேந்தி அவர்கள். இருவரும் விரைவில் இணையவிருக்கிறாங்க. திரு துக்ளக் ரமேஷ், உங்களிடம் உரிய விவரங்களை நான் கேட்டு தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு செய்தியை மட்டும் பார்த்துடலாம். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவால் அறிவிக்கப்பட்ட நிர்வாகிகளே கட்சியை வழிநடத்திக் கொண்டிருப்பதாக அதிமுக அம்மா அணியினர் தெரிவித்திருக்கின்றனர். அதை பார்க்கலாம். கட்சியின் தலைமை அலுவலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், அமைச்சர்கள் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் கட்சியினர் அனைவரும் ஒன்று கூடி ஜெயலலிதாவின் லட்சியங்களை நிறைவேற்ற கடமைப்பட்டுள்ளோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜெயலலிதாவின் இடத்தில் வேறு யாரையும் வைத்து பார்க்க அதிமுகவின் தொண்டர்கள் விரும்ப மாட்டார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்சியின் தற்காலிக பொதுச் செயலாளராக சசிகலா நியமிக்கப்பட்டதை எதிர்த்து பலரும் தேர்தல் ஆணையத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளதால் ஜெயலலிதாவினால் நியமனம் செய்யப்பட்ட தலைமைக் கழக நிர்வாகிகள் கட்சியை வழிநடத்தி வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜெயலலிதாவால் 2011ஆம் ஆண்டு கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட டிடிவி தினகரனை மீண்டும் கட்சியில் சேர்த்து அவரை துணை பொதுச் செயலாளராக நியமித்தது கட்சி விதிகளின்படி சட்ட விரோதம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்சியின் துணை பொதுச் செயலாளராக தினகரனை தேர்தல் ஆணையமும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை சுட்டிக்காட்டியுள்ளதோடு பொதுச் செயலாளராக சசிகலா நியமிக்கப்பட்டது தேர்தல் ஆணையத்தின் முன்பு விசாரணையில் இருந்து வருகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த 4ஆம் தேதி நிர்வாகிகளை நியமித்துள்ளதாக டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ள அறிவிப்புகள் எவரையும் கட்டுப்படுத்தாது எனவும் தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தினகரனால் பொறுப்பு வழங்கப்பட்ட நிர்வாகிகள் சட்டவிரோதமான நியமனங்களை நிராகரிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதோடு ஜெயலலிதாவின் உயரிய லட்சியமான ஒவ்வொரு கழக தொண்டனுக்கும் வாய்ப்பு, உழைப்பால் ஒவ்வொருவரும் எல்லா நிலையையும் அடைய வேண்டும் என்பதை நிறைவேற்ற நாம் அனைவரும் ஒன்று கூடி கழகத்தையும் ஆட்சியையும் வழிநடத்த உறுதியேற்போம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரு ரமேஷ், எதை நோக்கி போயிட்டு இருக்கு? ஏதோ ஒரு முடிவை நோக்கி நெருங்குற மாதிரி ஃபீல் ஆகுது, உண்மைதானா? இப்போ அதிமுக அம்மா அணியும் புரட்சித் தலைவி அம்மா அணியும் இந்த பிளவுபட்ட 2 அணிகள் இணைவதற்கான முன்முயற்சிகள் முதலில் எடுக்கப்பட்டு பிறகு அதில் தடங்கல்கள் ஏற்பட்டு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதற்கான குழுவே கலைக்கப்பட்டு விட்டது என்று சொல்லுகிற நிலைமை போய் இணைப்பு குறித்த அவநம்பிக்கைகள் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் மத்தியில் எழுந்திருந்தது. இப்போது அந்த அவநம்பிக்கைகள் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு, நான் சொல்கிறது பொதுமக்களுக்கெல்லாம், கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு அந்த அவநம்பிக்கைகள் நீங்கி இணைப்புக்கு ஒரு முன்னேற்றம், அதில் ஒரு பாசிட்டிவ் சைன் ஏற்பட்டிருப்பதாக இந்த மூவை பார்க்கலாம். திரு தினகரன் அவர்களை விலக்கி வைக்கிறோம்னு திரு ஜெயக்குமார் 15 அமைச்சர்கள் புடைசூழ 2 முறை இதுவரை அறிவித்தும் கூட அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணி என்ன கேட்டாங்கன்னா, ஏன் முதலமைச்சர் இதை பற்றி பேச மறுக்கிறார்? அதே போல் திரு தினகரனை பற்றி பேசுகிறவர்கள் ஏன் திருமதி சசிகலா அவர்களை பற்றி குறிப்பிட மறுக்கிறார்கள் என்று 2 கேள்விகளை பிரதானமாக எழுப்பிக்கொண்டே இருந்தார்கள். அதிலே ஒரு கேள்விக்கு இன்றைக்கு விடை கிடைத்திருப்பதாக நாம் பார்க்கலாம். திரு தினகரனை அவர்களை ஒதுக்கி வைக்கக்கூடிய இந்த முடிவு முதலமைச்சரால் கையெழுத்திடப்பட்ட ஒரு தீர்மானத்தின் மூலமாக வெளிப்பட்டிருக்கிறது. இதுவரை திரு ஜெயக்குமார் மற்ற அமைச்சர்களை புடைசூழ சொன்னது முதலமைச்சரை கலந்து பேசித்தான் அவர் அந்த பேச்சை வெளிப்படுத்தினார் என்றாலும் கூட அது குறித்த அவநம்பிக்கையை திரு ஓபிஎஸ் தரப்பு வெளிப்படுத்தி கொண்டிருந்தது. இப்போது அந்த சந்தேகத்தை போக்குகிற வகையில் இல்லை, முதலமைச்சருடைய கன்சென்ட்டோட தான் இந்த மூவ் எடுக்கப்பட்டிருக்கிறது என்று இது ஒரு சமிக்ஞை. இணைப்பு ரொம்ப நெருங்கிருச்சுன்னு நினைக்கிறீங்க? இணைப்புக்கான நடவடிக்கையில் ஒரு படி முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்கன்றது ஒரு சில பதிவுகள் மூலமா பார்த்துட்டு வந்துடலாம். எடப்பாடி பழனிசாமி அறிவித்த இந்த அறிவிப்பு வரவேற்கத்தக்கது. ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு முடிவு. மாநிலத்தின் உரிமைகளை விட்டுக் கொடுக்கும் இந்த அரசு முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கிறோம். நல்ல ஒரு முடிவை இந்த தமிழ்நாடு எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறது.
எடப்பாடி பழனிசாமி டிடி தினகரனை வந்து நியமனம் செல்லாது அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றினதாக பார்த்தேன் நான். ஆனால் இதெல்லாம் வந்து போலி. டெல்லியில் தேர்தல் கமிஷனில் இருக்கிற அந்த வழக்கெல்லாம் சரி பண்ணி எடுக்கிறதுக்கான ஒரு பிளானில் தான் இருக்கிறாங்க. இந்த கும்பலை வந்து எப்பவுமே நம்ப முடியாதுங்க. இது வந்து ஃபேக். அவ்வளோதான். வணக்கம். டிடிவி, இபிஎஸ், ஓபிஎஸ் எதுவுமே தேவையில்லை. இப்போ திருப்பியும் புதுசாக ஒரு எலெக்ஷன் வரணும். ஏன்னா இப்போ இருக்கிற செயல்பாடுகள் எதுவுமே அம்மா மாதிரி இருக்க மாதிரி இல்லை. நீ மக்களோட கருத்து தான் இனி தேவைப்படும். அதனால் புதுசாக ஒரு எலெக்ஷனை கொண்டு வந்துருங்க. தினகரன் வந்தால் தான் நல்லது. இல்லை தினகரன் வராமல் இருந்தால் பிஜேபி உள்ளுக்குள்ளே வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவுசெய்து தினகரன் ஆதரிக்கும். கண்டிப்பாக இது மக்கள் அதிமுக தொண்டர்கள் எல்லாருமே இதை ஏற்றுக்குவாங்க. கண்டிப்பாக சசிகலாவையும் தினகரனையும் அதிமுகவிலேருந்து விலக்கி வச்சா அம்மாவுடைய ஆன்மா மகிழ்ச்சி அடையும் நான் நினைக்கிறேன். எல்லாற்றும் அதிமுக தொண்டருடைய விருப்பமும் அதுதான். நானும் வந்து அதிமுகவில் ஒரு உறுப்பினராக இருக்கிறேன். ஓகேங்களா. இபிஎஸ் இன்னைக்கு எடுத்திருக்கிற முடிவு வந்து வரவேற்கத்தக்க முடிவு. சசிகலாவை நியமித்த தினகரன் நியமனம் செல்லாதுன்னும் போது ஓகேங்களா, அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அதே செங்கோட்டையனும் திண்டுக்கல் சீனிவாசனும் நியமிச்சதும் செல்லாது. அடுத்ததாக இருக்கிற ஓபிஎஸும் மதுசூதனுக்கு தான் எல்லா தகுதியும் உள்ளது. டிடிவி தினகரனால் பதவி பெற்ற அமைச்சர்கள், அப்புறம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, இவங்கெல்லாம் வந்து இப்போ டிடிவி தினகரன் அவர்களை வந்து நீக்கினது வந்து அவருக்கு செய்த துரோகம். ஏன்னா அவரால் தான் இந்த பதவியில் இருக்கிறாங்க. அவர் நினச்சிருந்தா என்றைக்கோ ஆட்சியை கலைச்சி விட்டுருக்கலாம். எனவே இது வந்து அவருக்கு செய்த மிகப்பெரிய துரோகம் தான் நான் சொல்கிறேன். இன்று அதிமுகவில் திரு டிடிவி தினகரனை ஒதுக்கி வைப்பதாக தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். இது ஓபிசி அணியினரை ஏமாற்றுவதற்கான நடவடிக்கையாக தான் நான் பார்க்கிறேன். உங்கள் ஓபிஎஸ், இபிஎஸ், டிடிவி நீங்கள் யார் எங்களுக்கு தலைவர் வராங்க அதை பற்றி கவலை இல்லை. 1.5 கோடி தொண்டர்களை தேசம் நினைத்து பார்த்து நல்ல ஒரு முடிவெடுத்து ரெட்டலையை மீட்டு மீண்டும் நல்ல ஒரு ஆட்சியை நம்முடைய தமிழ்நாட்டில் என்றும் இரட்டையிலே தான் ஆளும் என்பதை நிலைநாட்டும் கேட்டு கோவை மாநகர் மாவட்ட இளைஞர் பாச இளமங்கள் பாச சார்பாக உங்களை எல்லாம் மன்றாடி கைகூப்பி கேட்டுக்கொள்கிறோம். ஒரு பழமொழி இருக்குது, வளர்த்த ஆடு நெஞ்சில் பாயும் அப்படின்ட்டு. அந்த பழமொழிக்கு ஏற்றாற் போல் சிஎம் அவர்கள் இன்றைக்கி வந்து தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இது எதனாலன்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் 2 ரீசன்ஸ். ஒன்று வந்து ஐடி ரெய்டு பயத்தினால் உள்ள பயம், அவருக்கு மட்டும் இல்லை மற்ற ரெஸ்ட் ஆஃப் த மினிஸ்டர்ஸுக்கும் இருக்குது. இன்னொன்று வந்து பிஜேபி வந்து பேக்கப் பண்ணுது அப்படிங்கிற ஒரு திமிர்னால. அப்போ இந்த தினகரன் தேர்ந்தெடுத்த செங்கோட்டையனும் திண்டுக்கல் சீனிவாசனோட பொறுப்பும் செல்லுமா? இல்லை இப்போ இருக்கிற நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருக்கிற எடப்பாடியை தேர்ந்தெடுத்தது தினகரன், அந்த முதலமைச்சர் பதவி செல்லுமா? முதல்ல வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் பொதுச் செயலாளராக இருந்தாங்க. அவங்க மறைவுக்கு பின்னாடி யாரையுமே கட்சியில் பொதுச் செயலாளராக முறைப்படி நியமிக்கவில்லை. நியமன பொதுச் செயலாளரை தான் வச்சுருந்துருக்காங்க. அதனால் நியமன பொதுச் செயலாளர் ஒரு துணை பொதுச் செயலாளரை செலெக்ஷன் பண்ணிட்டு போனது செல்லாது, சட்ட விதிகள் படி செல்லாது. அம்மாவுடைய சொத்துக்களை ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு கூட்டம் கொள்ளையடித்து வைத்துக் கொண்டது. அதே கூட்டம் கட்சியையும் தன்னுடைய கைக்கு வைத்துக் கொண்டது. இன்று ஓபிஎஸ், இபிஎஸ் இணைகிறார்கள் என்பது எங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை தருகிறது. இருந்தாலே நன்றி விசுவாசம் இருக்கவன் தான் தமிழன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி அந்த நன்றி விசுவாசம் இல்லாத பழனிசாமி வந்து தினகரனை கட்சியிலேருந்து வெளியில் அனுப்புகிறதா சொல்லியிருக்காரு. 1.5 கோடி தொண்டர்கள் வந்து இந்த கருத்தை ஏற்றுக்குருவாங்கன்னு சொல்கிறாரு. தொண்டர்களோட கருத்துன்னு தான் அவர் சொல்கிறாரு. ஆனால் எங்களை மாதிரி தொண்டர்கள்ட்ட அவங்க இன்னும் கேட்டதே இல்லை, எதுவும் பண்ணதில்லை. அந்த 10 அமைச்சர் சொல்கிறதான் அவர் கேட்டுட்ருக்காரு.
தினகரன் தலைமையை ஏற்று நடக்க அவர் முடியாட்டி ஆட்சியை கலைச்சிட்டு திரும்ப ஆட்சியை எலெக்ஷன் நின்று அவர் ஜெயிக்க சொல்லுங்கள், அவர் தான் உண்மையான அதிமுக நாங்கள் ஏற்றுக்கிறோம். டிடிவி தினகரன் அவர்கள் நீக்கியதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அவர் இல்லையில் கட்சி இல்லை. அவர் நியமனம் செல்லாத சொல்வதற்கு இபிஎஸ் அணியினருக்கு யாருக்குமே தார்மீக உரிமை கிடையாது. எப்பொழுதுமே ஜனநாதன் நிரந்தர செயலாளர், டிடிவி தினகரன் தான் நிரந்தர பொதுச் செயலாளர். அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. டிடிவி தினகரன் நியமனம் செல்லாது என்ற தீர்மானம் சரியானது. அதேபோல் சசிகலா நியமனம் செல்லாது என்று அறிவித்த ரொம்ப இதோட சரியான முடிவு. இபிஎஸ் அணி சரியான முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறார்கள், நான் வரவேற்கிறேன். ஊழல், ஹவாலா ஊழல், இரட்டை இலை சின்னம் ஊழல், இவ்வளவு ஊழல் பண்ணியிருக்காங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானம் வரவேற்கத்தக்க விஷயம். கட்சியின் விதிமுறைகளின்படி அதிமுக பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டவர்கள் கட்சியின் விதிமுறைகளின்படி செல்லுமா செல்லாதா என்பதை முதலில் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். பிறகு கட்சியின் விதிமுறையின்படி முதலில் பொதுச் செயலாளரை முறையாக தேர்ந்தெடுத்து கட்சிக்கு நியமிக்க வேண்டும். இதை செய்திருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் அதிமுக கட்சிக்கு நேர்ந்திருக்காது என்பது பொதுமக்களுடைய கருத்தாக நான் சொல்கிறேன். இது கடைந்தெடுத்த சந்தர்ப்பவாதம் என்று தான் சொல்ல முடியும். காரணம், இதே தினகரன் சசிகலா வைத்து தான் இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். இதே தினகரனை வைத்து தான் ஆர்கே நகர் இடைத்தேர்தலிலே வேட்பாளருக்கு உண்டான பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள். இன்று மத்திய பிஜேபி அரசாங்கம் சொல்வதற்கு தலையாட்டுவதற்காக வேண்டி இவர்கள் தேவையில்லை, இது கட்சிக்கு கொள்கைக்கு மாற்றமானது என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் இது முழுக்க முழுக்க கடைந்தெடுத்த சந்தர்ப்பவாதம். அதிமுக தொண்டர்கள் இனிமேல் தான் சரியான முடிவை எடுப்பார்கள். தொண்டர்களின் கருத்துக்களை பார்த்தோம். இனி அதிமுக அம்மா அணியில் அணிக்குள் அணிகளாக பிளவுபட்டுக் கொண்டிருக்கும் இரு பிரிவுகளைச் சேர்ந்தவர்களும் விருந்தினர்கள் இணைந்து விட்டார்கள். ஒருவர் அதிமுக அம்மா அணியின் எடப்பாடி பழனிசாமி பிரிவைச் சேர்ந்த தலைமைக் கழக பேச்சாளர் திரு ஆவடிக்குமார், வணக்கம். கர்நாடக மாநில செயலாளரும் டிடிவி தினகரன் தரப்பைச் சேர்ந்தவருமான திரு புகழேந்தி, வணக்கம் புகழேந்தி. இதில் ஆவடிக்குமார், உங்களிடம் முதல்ல கேட்கிறேன். இந்த தலைமைச் செயலகத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய இதை கையில் எடுத்து காமிச்சே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த லெட்டர் பேடை பயன்படுத்தக்கூடாதுன்னு கூட தெரியலையே, இதுவே சட்ட விரோதமாச்சேன்னு சொல்லியிருக்காரு. கருத்து புரியல. இல்ல, இந்த லெட்டர் பேட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த லெட்டர் பேடை பயன்படுத்தக்கூடாது என்பது, இது தேர்தல் ஆணையத்தில் யாராவது புகார் அளித்தால் நாங்கள் அளிக்க மாட்டோம், யாராவது புகார் அளித்தால் கட்சி பதவிகளை உங்களுடைய ஆட்சியே பறிபோகுமே, இது கூட தெரியலையே அப்படின்னு டிடிவி தினகரன் பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் எவ்வளவு தெளிவில்லாமல் இருந்திருக்காருன்றதுக்கு அதுவே ஒரு உதாரணம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடைபெறுவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள். அதில் எந்த மாற்றம் இல்லை. அதில் இந்த அணி அந்த அணி, இந்த பிரிவு அந்த பிரிவு, தேர்தல் கமிஷன் சொன்னதெல்லாம் அங்கே பொருந்தாது. இன்றைக்கு இந்திய நாடாளுமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் தான், அங்கே ஒன்றும் அணிகள் கிடையாது. பாண்டிச்சேரி மாநிலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் தான். எனவே கட்சி தேர்தல் ஆணையத்திலே கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பொதுச் செயலாளர் இல்லைன்னு தான் வந்திருக்கே தவிர அதிமுக இல்லைன்னு வரல. அதனால அதிமுக இருக்கு, அதுல சில பிரச்சனைகள் இருக்கு, விதிகளின்படி நடவடிக்கைகள் இல்லை என்பதால் தேர்தல் ஆணையம் அது சில விலக்குகளை தந்திருக்கிறது, அதை பின்பற்றி இருக்கிறார்கள். இது கூட தெரியவில்லை டிடிவி தினகரனுக்கு, தெளிவில்லாமல் அதை சொல்றாருன்னு தான் நான் புரிஞ்சுக்க முடியும். உங்க பதில் என்ன இருக்கு? சார், அது குமார் ஆவடி குமார் ஒரு நல்ல நண்பர். ஆனால் இன்னைக்கு அவரை இப்படி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டியிருக்கேன்னு பார்க்குறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படி இது சரியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? த பெண்டிங் பிஃபோர் தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு பேரை கொடுத்துருக்கு, அம்மா அணி, புரட்சி தலைவி அம்மா அணி, 2 அணிகளாக செயல்பட வேண்டும், நீங்கள் கட்சி பேரை உபயோகப்படுத்தக்கூடாது, நீங்கள் அந்த அம்மா அணி பேரில் தான் நடைமுறைப்படுத்த வேண்டும் எதாக இருந்தாலும் சொல்லியிருக்கு. ஐயா, சர்ப்ரைஸ் அண்ட் ஷாக். எப்படி அவர் சொல்கிறாரு, அடை பாருங்க தலைமை கழகம் இருக்கு, இதில் இது ஒன்றும் செக்ரட்டரியேட்டை மென்ஷன் பண்ணி இல்லை. ஸோ இது கிளியராக கட்சி சம்மந்தப்பட்டது. வி ஹவ் நோ ரைட்ஸ் டு யூஸ் திஸ் நேம் கைண்ட் இன்ஃபர்மேஷன், தட் இஸ் அ சட்டம். அவர் எனக்கு குமார் எப்படி சொல்கிறாருன்னு சர்ப்ரைஸாக இருக்குது. ஆகவே தவறாக இந்த லெட்டர் பேடை இல்லை. அப்புறம் இப்போ ரெட்டையிலையை போட முடியுமா? போட முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அது மாதிரி
உங்களுக்கு வந்து இந்த லெட்டரில் வந்து அம்மா அணின்னு தான் போடணும், வேற வழி இல்லை. ஈவன் தோ இஃப் யூ மென்ஷன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், யூ மஸ்ட் மென்ஷன் திஸ் அம்மா அணி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்கள் இப்படி ஒரு லெட்டர் அடிச்சா இதுவே 420 வேலையாக தான் நினைக்கிறேன் நான். இது ஏமாத்து வேலை. இதனால இன்வேலிட் ஆகட்டுங்கிறதுக்காக திட்டம் போட்டு டிடிவி தினகரன் சொன்னார் 420 வேலை, சீட்டிங் வேலை அப்படின்னு. ஒரு எளிய பார்வையாளனாக நான் கேட்கிறேன், புரியல, அரசியல்வாதியாக இருந்தால் இது புரிந்து கொள்ள முடியுமோ என்னவோ தெரியல. 3 தரப்பிலையும் எவ்வளவு கீழ்த்தரமாக பேசிக்கொள்ள முடியுமோ, இது சீட்டிங்றாங்க, 420ங்கிறாங்க, துஷ்பிரயோகம், சாதாரண வார்த்தைகளை தான் நம்மளால இங்க சொல்ல முடியும். அதை விட மோசமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தப்படுகிறது. ஒருவேளை 3 பேரும் இணைந்து விட்டீர்கள் என்றால் வெட்கமாக இருக்காதா? இல்ல, அது நீங்க அந்த பயன்படுத்துறவங்களை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி. எல்லா தரப்புலையும் தானே பேசுறாங்க. இல்ல, எல்லா தரப்புலையும் பேசுறாங்கன்றதுனால இல்ல, அது சில நேரங்கள்ல வந்து உணர்ச்சி வயப்பட்டோ அல்லது வேற காரணங்களால பேசிடுவாங்க. அதுக்காக வந்து இணைப்புக்கு அது ஒரு தடையா இருக்குன்றதை நான் நம்பல. நிச்சயமா புரட்சி தலைவி அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இணைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த வார்த்தைகளை எல்லாம் பார்த்து பொதுமக்கள் பொருட்படுத்த வேண்டியதில்லைன்னு நீங்க சொல்ல வரீங்க. பொருட்படுத்தல, நீங்க சொல்றது எனக்கு வருத்தத்தை தருது. அதை புறக்கணிக்கிற, அதை வந்து தவிர்த்திருக்கலாம். ஆனால் அதை சிலர் வந்து உணர்ச்சி வயப்பட்டு சூழ்நிலையின் காரணமாக அந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பார்கள். அதை ஒன்றும் நம்ம விவாத பொருளாக எடுத்துக்க வேண்டாம். திரு புகழேந்தி, உங்களோட ஒரு கேள்வி. கட்சியின் மேல இவ்வளவு பாசம் வைத்து தானே இவ்வளவு போராடுறீங்க. 60 நாட்கள் கெடு விதித்திருந்தீங்க, அதுல ஏன் அவ்வளவு கடுமை காட்டணும்? இப்பொழுது நிலைமை பாருங்க. இன்னும் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் நாங்கள் ஒன்று கூடி விடுவோம் அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அதுல கொஞ்சம் விலக்கு காட்டக்கூடாதா? சேர்ந்துட்டு போறாங்க. நீங்கள் சொன்னபடியே நீங்கள் கொஞ்சம் விலகி இருக்க வேண்டியதானே? ஏன் நிரந்தரமாக விலகுவது என்றால் கூட கட்சிக்காகத்தானே அதை செய்றீங்க. உங்கள் நோக்கம் கட்சியா ஆட்சியா? அதாவது அந்த ஆட்சியில குறுக்கீடே இல்லை. எங்களது கழக துணை பொதுச் செயலாளர் ஆட்சியிலே குறுக்கிட்டு இருந்தால் இந்த அமைச்சரை போட வேண்டும். இப்படி உதாரணத்திற்கு சொல்லுகிறேன். இந்த மாண்புமிகு முதலமைச்சர் 3 துறைகளை கைகளிலே வைத்திருக்கிறார். நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை, ஹோம் காவல்துறை, இது வைத்திருக்கிறார். ஜெயக்குமார் அதிகமாக நிதி அமைச்சரை வைத்திருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட இடங்களுக்கு இன்னும் ஒரு 4-5 மினிஸ்டர் அகாமடேட் பண்ணலாம். ஆகவே அதையெல்லாம் இந்த துணை பொதுச் செயலாளர் அதையெல்லாம் தலையிடவில்லை. ஆட்சி பீடத்தில் இருப்பவர்கள் செயலாற்றலிலே எந்த காலகட்டத்திலும் நாங்கள் எந்தவித உத்தரவையும் போடவில்லை. ஆகவே என்ன நடந்து விட்டதீங்க? இல்லாதவர்களுக்கு, பொறுப்பில் இல்லாதவர்களுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த நியமனத்தை ஒரு துணை பொதுச் செயலாளர் செய்யக்கூடாதா? அதில் வந்திருப்பவர்கள் எல்லாம் மாற்றுக் கட்சிக்காரர்களா? இந்த கட்சியில் உழைத்தவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள். எங்கே தவறு நடந்திருக்கிறது என்பது நமக்கு என்ன தவறு செய்திருக்கிறோம் என்பதை சொல்ல வேண்டும். இது ஒரு தவறும் நடக்கவில்லை. ஏன் பொறுத்திருக்க வேண்டும்? என்ன நியாயம் இது? சார், இதுல ஒரே ஆவடிக்குமார், உங்கள்ட்ட அதுல இருந்து ஒரு கேள்வி. நேற்று வரை பொருளாளராக இருந்து கையெழுத்திட்டவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டீர்களே, அப்ப மறைமுகமாக ஏற்றுக்கொண்டதாக தானே அர்த்தம்னு கேட்கிறாங்க. இல்ல, அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழுவால் நியமிக்கப்பட்டவர் சின்னம்மா அவர்கள் தான் பொதுச் செயலாளர். இன்றைய வரைக்கும் எங்களுடைய கோரிக்கையா தேர்தல் ஆணையத்தில் தரப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் இந்த தேர்வு விதிப்படி இல்லை என்ற தேர்தல் ஆணையத்திற்கு புகார்கள் போனதன் அடிப்படையில் அவர்கள் அதை விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு இறுதி முடிவை தெரிவிக்கவில்லை. இந்த விசாரணை நடைபெறுகின்ற காரணத்தால் இந்த சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி ஆர்கே நகர் தேர்தலில் அதை 2 அணிகள் இந்த சின்னத்திற்கு உரிமை கோரிய சூழ்நிலையில் இது யார் பொதுச் செயலாளர் என்று தெரியாத நிலையில் அவர்களாகவே ஒரு தீர்வாக நினைத்துக் கொண்டு 2 அணிகளாக உருவாக்கி தந்திருக்கிறார்கள். இதுதான் இன்னைக்கு நாட்டில் இருக்கிற அவைத்தலைவரும் பொருளாளரும் இன்னைக்கு அந்த 27 பேர்களை இல்ல கையெழுத்து போடல. நான் சொல்றேன், அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விதி என்ன சொல்லுதுன்னா, பொதுச் செயலாளர் இல்லாத நேரத்தில் பொதுக்குழு கூடி முடிவெடுக்க வேண்டும். பொதுக்குழுவும் கூட முடியாத, ஆண்டுக்கு ஒரு முறை தான் பொதுக்குழு கூடும். பொதுக்குழு கூடாத நேரங்களில் உடனடியாக நிர்வாகப் பணிகளை கவனிப்பதற்காக பொதுச் செயலாளர் நியமிக்கப்பட்டவர்கள் அல்லது பொதுச் செயலாளருக்கு மற்ற நிர்வாகிகள், பொதுச் செயலாளர் இயங்க முடியாத நேரத்தில் இந்த நிர்வாகிகள் சேர்ந்து கட்சி நடத்துவார்கள், நிர்வாகத்தை கவனிப்பார்கள் தான் இருக்கு. அதன்படி தான் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பொதுச் செயலாளராக இருந்தபோது அந்த பொதுச் செயலாளர் தவிர மற்ற நிர்வாகிகள் அத்தனை பேரும் இன்னைக்கு சேர்ந்து இந்த முடிவு எடுத்திருக்காங்க. அதில் 3 பேர் கலந்துக்கல. அந்த 3 பேர் யாருன்னா, மரியாதைக்குரிய செம்மலை,
பன்னீர்செல்வம், மதுசூதனன் 3 பேரை தவிர்த்து மற்ற நிர்வாகிகள் விதிப்படி அவர்களுக்கு தான் அந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மரணத்தின் போது என்ன நிலையில் கட்சி இருந்ததோ அந்த நிலையிலிருந்து அந்த நிர்வாகத்தை அவங்க கையில் எடுத்திருக்காங்க. இதுதான் அதில் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் 2 பேரை சொல்கிறீங்க, நான் இன்னொருத்தரையும் கூட சொல்கிறேன். இவர் ஜெயக்குமார் கூட அதில் கையெழுத்து போடல. ஜெயக்குமார் மீனவர் பிரிவு செயலாளராக தந்தது சின்னம்மா தான். அதனால் அவர் அதை கையெழுத்து போடலை. அதனால் அவங்க பொதுச் செயலாளர் தேர்வு பொதுக்குழுவினுடைய முடிவு இன்றைக்கு விசாரணைக்கு உட்பட்டு விதிப்படி இல்லை என்ற நிலையில் ஒரு தேக்கத்தில் இருக்கின்ற சூழ்நிலையில் பொதுச் செயலாளர் இல்லாத மற்ற நிர்வாகிகள் இந்த பிரச்சனைக்கு முன்பிருந்து இந்த தொடக்கத்தில் இருந்த நிர்வாகிகள் இன்னைக்கு கட்சியை முடிவெடுத்திருக்காங்க. கட்சி என்று இருந்தால் முதலமைச்சர், ஆனா கட்சின்னு வந்துட்டு அங்க தலைவர், பொதுச் செயலாளர், இதுல யார் இருக்காங்களோ அவங்க தான் முதன்மை. இல்ல நான் சொல்றேன், ஏன்னா எங்க கட்சியினுடைய விதி மற்றவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பொதுச் செயலாளர் தான் எல்லா வகையான அதிகாரம் பெற்றவர். ஏன்னா அவர் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்ன்றதுனால அவருக்கு எல்லா வகையான அதிகாரமும் உண்டு. அடுத்த நிலையில் பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள் எல்லாமே சமந்தான். அது அவைத்தலைவராக இருந்தாலும், கொள்கை உறுப்பு செயலாளர் இருந்தாலும், தலைமை நிலைய செயலாளராக இருந்தால் அவர்களுக்குரிய தலைமை நிலைய செயலாளர் தலைமை கழகத்தை கவனிக்க வேண்டும். இது மாதிரி ஒரு சில இதுதான் இருந்தால் கூட அவர் பொதுச் செயலாளர் கட்டுப்பட்டவர்கள், பொதுச் செயலாளர் நியமிக்கப்பட்டவர்கள். அதனால அவங்க எல்லாம் சேர்ந்து நடத்தணும்னு சொல்ல இன்னைக்கு பொதுச் செயலாளர் இல்லை. அடுத்த நிலையில் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களால் நீக்கப்பட்டவர்கள் பொருளாளர் அவைத்தலைவரும். அது சரியா தப்பான்றது நீதிமன்ற தேர்தல் ஆணையம் சொல்ற வரைக்கும் அது சர்ச்சைக்குரியது. அதனால அவர்களை தவிர்த்து மற்றவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். திரு ரமேஷ், இது போன்ற இந்த அணிகள்னு வச்சுக்கலாம், மக்கள் பார்வையில் அணிகள் தான். அணிகள் எடுக்கின்ற அந்த தீர்மானங்கள், இவற்றின் வல்லமை என்ன? இவற்றின் வல்லமை அந்தந்த கட்சிக்குள்ள ஒரு மெசேஜ் கன்வே பண்றது தானே தவிர இது அதிகாரபூர்வமா இல்லையா என்பதெல்லாம் பின்னாளில் தேர்தல் கமிஷன் முடிவு செய்ய வேண்டிய விஷயம். வரும் நாட்களில் அதான் அதுதான் நான் சொல்றேன். கட்சிக்குள்ள இது அனுப்பப்படுகிற மெசேஜ், எடப்பாடி ஃபேக்ஷன் அவங்க ஃபேக்ஷன்ல இருக்கக்கூடிய டவுன் டு லாஸ்ட் பர்சன், அவங்க கட்சியினுடைய கடைநிலை தொண்டர் வரை இந்த செய்தி அனுப்புறாங்க. திரு தினகரன் அவர்களோடு பின்னால் போக வேண்டாம், ஏன்னா அவர் சுற்றுப்பயணம் போறாரு. இன்றைக்கு அதை மாவட்ட செயலாளர்களோ அவர் பக்கம் ஒரு சிலர் இருக்காங்க, நிர்வாகிகளோ அந்த கூட்டங்களில் பங்கேற்க வேண்டாம், தெளிவாகவே சொல்லிட்டாங்க. அவருடைய நியமனங்கள் செல்லாது. ஆகவே கழகத் தோழர்கள் இதை புரிஞ்சிக்கணும், இது அப்பீல் அப்படின்னு அந்த அறிக்கையினுடைய இறுதி பகுதி கட்சி தொண்டர்களுக்கு அப்பீலாக தான் இருக்கு. ஸோ இந்த தீர்மானத்தினுடைய வல்லமை என்ன நீங்க கேட்டீங்கன்னா, இது கட்சியில் இருக்கக்கூடிய கீழ்மட்ட நிர்வாகிகள் தொண்டர்களுக்கான செய்தி. இத்தனை கலைபரங்களுக்கு மத்தியில நீங்க தொண்டர்களை எப்படி பாக்குறீங்க? அதிமுக தொண்டர்கள் அமைதியாக கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார்களா? அதிமுக தொண்டர்கள் இந்த உட்கட்சி போராட்டங்கள், உட்கட்சி பூசல்கள் குறித்து சலிப்பும் அதிருப்தியும் அடைந்திருக்கிறார்கள். இது எவ்வளவு நாள் நீடிக்கும் என்கிற சலிப்பு, அதிருப்தி, இவர்கள் மீதெல்லாம் வெறுப்பு. எதற்காக இந்த உட்பூசல், ஒருவரை ஒருவர் நீங்க சொல்வது போல தூற்றிக்கொள்வது எல்லாம் நடைபெறுகிறது. இந்த இணைப்பு ஏன் விரைவில் நடைபெறவில்லை என்ற கேள்வி அவர்களுக்குள் இருந்தது. இவர்கள் கட்சியை விட்டு ஒதுங்கி விடுவார்கள் என்கிற ஒரு அச்சம் இந்த ஆளும் தரப்புக்கு இருந்த காரணத்தினால்தான் இந்த இணைப்பை இந்த கட்டத்திலாவது நிறைவேற்ற வேண்டும். அதனால இதை காலதாமதப்படுத்தியதனால் இன்றைக்கு அவர்கள் பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமையில் இருக்கிறார்கள். இன்றைக்கு தினகரனை ஒதுக்கி வைக்கிறோம் என்று முடிவெடுத்தீர்களே, அவர் தினகரன் தரப்பு கேட்கிறார்கள், நீங்கள் தானே ஆர்கே நகர் தேர்தலில் அவருக்காக பிரச்சாரம் செய்தீர்கள், அப்போது துணை பொதுச் செயலாளராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையா என்ற கேள்விகள் இவர்களை நோக்கி வீசப்படுகிறது என்று சொன்னால் இவர்கள் செய்த தவறுதான். இந்த இணைப்பை தாமதப்படுத்தியது, இந்த பிளவுக்கு வித்திட்டது, இது அத்தனைக்கும் இவர்கள் தான் பொறுப்பு. இன்றைக்கும் இந்த இணைப்பு உடனடியாக சாத்தியமாகாமல் தள்ளி போவதற்கான வாய்ப்பு கூட உண்டு. ஒரே ஒரு கேள்வி, ஒரு ஆட்சி மக்களிடம் மீண்டும் தேர்தலை சந்திக்கிறது என்றால் மக்களிடம் போய் அவர்கள் நிற்கிறார்கள். இது ஒரு கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனை, கட்சி தொண்டர்களிடம் தான் போய் நிற்க வேண்டும். அதைத்தான் அவர்களும் எம்ஜிஆர் என்ற பெயரில் செய்கிறார்கள். எம்ஜிஆர் இன்றைக்கும் அனைவருக்கும் பொதுவானவராக இருக்கிறார். அந்த 100ஆண்டு விழாவின் பெயரை சொல்லி இன்றைக்கு அடுத்து டிடிவி தினகரன் தொண்டர்களை சந்திக்கவிருப்பதாக சொல்லி இருக்கிறார். தொண்டர்களை சந்திக்கிறேன் என்றதும் தான் இவ்வளவும் வெடிக்கிறதா என்ற கேள்விக்கு ஒரு இடைவேளைக்கு பிறகு நீங்க பதில் சொல்லுங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு விவாதம் தொடரும். அதிமுகவின் அணிகள் இணைப்பு குறித்து நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இடைவேளைக்கு முன் திரு ரமேஷ், உங்ககிட்ட நான் கேட்டிருந்தேன், மக்களை போய் சந்திக்க போறேன்னு தினகரன் சொன்னதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு வேகம் எடுக்குதோ அப்படின்னு சந்தேகம் இருக்கு. உங்க கருத்து? ஆமா, அவர் 5ஆம் தேதிக்கு பிறகு செயல்பட தொடங்க போறேன்னும் போதே அவர் என்ன செய்ய போறாருன்ற ஒரு
என்ன ஒரு ஆன்டிசிபேஷன் வந்து ஆளுங்கட்சி தரப்பில் இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி அவர் என்ன பண்ணார், ஃபஸ்ட்டு டூர் அனௌன்ஸ் பண்ணார். சப்சிக்வெண்ட்டாக இன்னொரு நடவடிக்கை எடுத்தார். அதுதான் இவங்களுக்கு வந்து இன்னும் மேலும் ஒரு அதிர்வை தோற்றுவித்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா, பல பேருக்கு புதுசாக கட்சி பதவிகள் அளித்து ஒரு பெரிய நீண்ட பட்டியல் வெளியிட்டார். அவர் ஏற்கனவே இருந்தவங்க யாரையாவது நீக்கியிருந்தா கூட ஒரு சர்ச்சை உருவாயிருக்கும். யாரையும் நீக்காமல் புதுசாக நிறைய பேருக்கு கட்சி பதவி கொடுத்தார். அது என்ன அளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொன்னீங்கன்னா, இப்போ இவங்க இதை ரியாக்ட் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா, இன்றைக்கி இந்த மீட்டிங்கை போட்டு ரியாக்ட் பண்ணாமல் இருந்திருந்தா, இது வந்து மெர்ஜருக்காகவும் பண்ணாங்க, இந்த ஆக்ஷனுக்காகவும் பண்ணாங்க. ஏன்னா ஏற்கனவே அவர்கிட்ட எம்எல்ஏக்கள் வந்து படையெடுக்க ஆரம்பித்து அது மரியாதை நிமித்தமான சந்திப்பு, அதே நேரத்தில் முதலமைச்சருக்கும் ஆதரவு அவருக்கும் ஆதரவுன்னு ஒரு இரட்டை நிலை இருந்தது. ஆனாலும் டிடிவி தினகரன் கோஷ்டின்னு ஒன்று உருவாயிருச்சு. எடப்பாடி அணியில் அதிமுக அம்மா அணிக்குள் ஒரு உள்ளணி இல்ல. இந்த அணிகள் எல்லாம் சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட அணிகள். என்ன ஆச்சுன்னா, நீங்க இப்ப பாத்தீங்கன்னா அவர் ஒரு குரூப்பை கட்டமைக்க ஆரம்பிச்சிட்டார். புதுசா நிறைய பேருக்கு பதவி கொடுத்து இதை நீங்க அலோவ் பண்ணீங்கன்னு வச்சுங்க, ஃபர்தர் ரோப் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, ஹீ வில் பிகம் ஸ்ட்ராங்கர். எடப்பாடி அவர் வந்து கவர்மெண்ட்ல வழக்கமான உத்தி தானே. ஆமா, அதனால இதை வீக்கெண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அவரை வந்து அவர் அங்கீகரிக்கப்பட்ட கோஷ்டி இல்லைன்ற முடிவை இவர்கள் எடுக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டார்கள். அதுதான் உண்மை. அவங்க இன்றைய கூட்டம் டிடிவி தினகரனால் உந்தப்பட்ட ஒன்றுதான், நிர்பந்திக்கப்பட்டதனால வந்தது. ஆமா ஆமா, அவர் வந்து ஒரு எமர்ஜ் ஆகிறாரு, பார்ட்டி உள்ள ஒரு விக்கெட் கிரியேட் பண்றாரு, அதனால இதை வந்து நம்ம இப்படியே விட்டுற முடியாது அப்படின்னு நடுவுல மெர்ஜர் கொஸ்டின்ல அலட்சியமா இருந்தாங்க. இவர் ஒரு கலகத்தை ஏற்படுத்துறாருன்னு அந்த மெர்ஜரை ரஷ் பண்றாங்க. இப்போ அதுக்காக அதை நோக்கி நகருகிறாங்க. அதுக்கான ஒரு சமிக்ஞை தான் இன்றைக்கு விடப்பட்டிருக்கு. ஆனால் இது முழுமையான சமிக்ஞையா, இது போதுமான்றது அது இன்னும் விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம். அது நான் என்னுடைய இறுதி கருத்தில் நான் சொல்றேன். திரு புகழேந்தி, உங்ககிட்ட கேட்கிறேன். ஆக தொண்டர்களை சந்தித்து நீங்கள் அங்கே வலுவு பெற்றால்தான் இது இறுதின்னு ஆயிடுச்சு, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதுவரைக்கும் நீங்க தலைமை கழகத்திற்கு போவதை பற்றி போயிடுவோம், நினைச்சா போயிடுவோம், எப்போ வேணாலும் போவோம், எங்களை தடுப்பதற்கு யாரும் இல்லை சொல்லிட்டு தான் இருக்கிறீங்களே தவிர, மீண்டும் சொல்றேன், போறதும் போகாதது உங்க விருப்பம் தான். ஆனால் அங்கே போயிருந்தீர்கள் என்றால் மக்கள் மத்தியில் உங்களுக்கு அங்க ஒரு அதிகாரம் இருக்குன்றதை புரிஞ்சுப்பாங்களா தொண்டர்கள் எளிமையா? அதையும் செய்யல. இல்லை, சரியான கேள்வி. நேற்று இரவு கூட நாங்கள் ஒரு கூட்டத்தை போட்டு அந்த கூட்டத்திலே துணை பொதுச்செயலாளர் பேசும்பொழுது இந்த மாதத்தில் திருமணம் அதெல்லாம் செய்ய மாட்டார்கள், ஆகவே ஒரு நல்ல நாளாக பார்த்து தலைமை கழகத்துக்கு போகலாம் என்று எங்களிடத்திலே நிர்வாகிகளிடத்திலே அதை சொன்னார். நேற்று இது கேள்வி எழுப்பப்பட்டது. நீங்கள் சொன்ன அதே கேள்வியை அப்படியே கேட்டோம். நாம் அங்கே உள்ளே செல்ல வேண்டும், அப்பொழுதுதான் அதையெல்லாம் விரும்புகிறார்கள், தொண்டர்கள் விரும்புகிறார்கள் என்பதை சொன்னோம். ஒரு நல்ல நேரம் நல்ல நாளை பார்த்து போகலாம் என்று சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக போகிறோம், அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நான் காலையில் ஆர்கே நகரை கிளப்பியதே நான் தான். இந்த நியமனம் செல்லாது என்று சொன்னால் ஆர்கே நகரிலே அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் பணியாற்றி இருக்கிறார்கள், அத்துணை அமைச்சர்களும் பணியாற்றி இருக்கிறார்கள். அப்பொழுதெல்லாம் நியமனம் இனித்தது, இப்பொழுது பிடிக்கிறதா நியமனம்? எனக்கு தெரிந்தாக வேண்டும். 27 பேர், நீங்கள் தயவுசெய்து இந்த பட்டியலை பாருங்கள். ஒரு 27 பேர் ஒரு கட்சியா என்பது என்னுடைய கேள்வி. 27 பேர் மொத்தமாக இருப்பவர்கள் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இது என்ன எனக்கு புரியவில்லை. நான் 72 இந்த கட்சியில் இருக்கிறேன். நான் இதுபோல பார்த்ததே இல்லை. யாரோ சிலர் கூடி தலைமை கழகத்தில் ஒரு முடிவு எடுத்தால் அது முடிவாகுமா? அது சட்டமாகுமா? பொதுக்குழு உறுப்பினர்களே, என்னுடைய கேள்வி, அந்த லெட்டர் பேட பத்தி பேசுனீங்களே, இப்போ அதை உரிமையோடு அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொண்டால் கூட அந்த 2 அணிகளும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் மனதளவில் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக கூட எடுத்துக்கலாமோ? இது 2 அணிகள் ஒன்று சேரும் பொழுது நாளை உங்கள் கூற்றுப்படி ஒன்று சேருவதாகவே வைத்துக் கொள்வோம். மிக கடினமான வார்த்தைகளை கூட நான் பயன்படுத்தவில்லை. ஆனால் பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஊழல் முதலமைச்சர், ஊழல் ஆட்சி, இதை எதிர்த்து போராடப் போகிறேன் என்று சொல்லி. அம்மா சாவில் இருக்க மர்மம் வெளியே வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். 1, 2 ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நாளை இதெல்லாம் காற்றிலே பறந்து போய்விடுமா? மக்கள் கேட்க மாட்டார்களா? ஆவடிக்குமார் எப்பொழுது வேண்டுமானாலும் சேருவார்கள், எப்பொழுது வேண்டுமானாலும் விட்டு விடுவார்கள். என்ன நடக்கிறது இங்கே? 15ஆம் தேதிக்குள்ள ஒன்று சேர்ந்திருந்தீங்கன்னா ஊழல் ஆட்சின்னு சொன்னவங்களுடைய கூட்டுன்னு கேட்கிறேன். இல்லை, நான் ஒன்று சேர்ந்துருவாங்க. இந்த ஒன்று சேருவது தான் இன்றைக்கு பிரச்சனைக்கு இறுதி தீர்வுன்றதை நான் நம்பலை. ஆகஸ்ட் 15க்குள்ள ஜெயக்குமார் சொல்லியிருக்கேன்.
அதுதான் சொல்றேன். ஜெயக்குமாரே சொல்றதெல்லாம் ஒரு பொருட்டு இல்ல, அவங்கள மாதிரி நீங்களும் சொல்ல போறீங்களா? இல்ல, அவர் ஜெயக்குமாருடைய கையெழுத்து இதுல தீர்மானத்தில் இருக்கான்னு பாருங்க. அதனால இது சொல்றவங்க அவங்களுடைய கருத்தை சொல்றாங்க. இப்ப நான் என் கருத்தை சொல்றேன். ஆனா இந்த கட்சிக்கு விதி என்ன சொல்லுதோ அதுதான் இறுதி முடிவு. அந்த விதிப்படி இருந்தால் தேர்தல் ஆணையம் அனுமதித்தான் தீரணும். இன்றைக்கு பொதுச் செயலாளர் தேர்வு பொதுக்குழுவால் எடுக்கப்பட்டது நியமனம். அந்த நியமனம் தேர்தல் விதிப்படி இல்லை என்று தேர்தல் ஆணையம் சொல்லுது. அந்த விதி இல்லாத பட்சத்தில் இன்னொரு அடுத்த விதி பொதுச் செயலாளர் தவிர மற்ற நிர்வாகிகள் சேர்ந்து கட்சியை நடத்துவது. அந்த விதியின் கீழ் இன்றைக்கு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பான்மை நிர்வாகிகள் இன்னைக்கு கலந்துகிட்டு இந்த முடிவு எடுத்திருக்காங்க. இதுதான் இன்றைக்கு நீங்க மரியாதைக்குரிய புகழேந்தி அவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்து தலைவர் காலத்திலிருந்து இந்த இயக்கத்தோடு பின்னி பிணைந்திருப்பவர். அதுல எந்த இதுவும் இல்லை. ஆனா அவரே கூட சில வேகத்துல சிலதை மறந்துடுறாரு. என்னன்னா ஆர்கே நகர்ல மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டதிலோ அல்லது அவருக்கு பணி செய்ததிலோ எந்த பிரச்சனையும் இல்லை. அன்றைக்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக சின்னம்மா அவர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. அவருக்கு எதிரான புகார் எதுவும் கொடுக்கல. எப்போ புகார் கொடுத்தாங்கன்னா அந்த இதுக்கு பிறகுதான். அப்போ இவர் நியமிக்க இல்ல, அது இவங்க பழனிசாமி கொடுத்த கேசி பழனிசாமி கொடுத்த கேஸும் சசிகலா புஷ்பா கொடுத்ததும் புகார் இல்ல. ஆனா அதன் பேர்ல தான் சின்னத்தை முடக்கி அதிமுக புரட்சி தலைவி அம்மா அந்த தேர்தலே வந்துருச்சு. நீங்க சொல்றது எனக்கு புரியுதுங்க. அவங்க சின்னத்துக்காக கொடுத்த புகாரை தவிர கட்சி ஒரு பொதுக்குழுவினுடைய இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டோம் அல்லது நிராகரிச்சோம் யாரும் கொடுக்கல. பொதுக்குழு கட்சி நடத்தின பொதுக்குழு சரின்னு சொன்னா அதில் எடுக்கப்பட்ட தீர்மானம் சரியா தப்பான்னு ஒரு கேள்வி வருது. பொதுக்குழு நீங்க அந்த பொதுக்குழு முறையற்ற பொதுக்குழுன்னு கிளைம் பண்ணியிருந்தீங்கன்னா அதுல தீர்மானம் தப்புன்னு சொல்லலாம். அந்த பொதுக்குழுவை ஏத்துக்கிட்டாங்க, அதுல எல்லாம் கலந்துக்கிட்டாங்க, இவங்களே தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அதை போய் கொடுக்க சொல்ல இந்த தீர்மானம். ஆனா தேர்தல் கமிஷன் அதுல என்ன சொல்லுதுன்னா இது விதிப்படி இல்லை. அதனாலதான் அது தேக்கத்தில் இருக்கு. இது விதியே இருக்கா இல்லையான்றதான் இப்ப விசாரணையில் இருக்கு. அந்த விதிப்படி இல்லை என்று தெரிந்ததற்கு பிறகு அடுத்த நடவடிக்கை போறாங்க. அடுத்த நடவடிக்கை அன்றைக்கு இருந்த நிர்வாகிகள் கட்சியை நடத்துறாங்க. அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. எனவே இதுல எதுவுமே பொதுச் செயலாளராக சின்னம்மா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது அன்று வரை. இன்னைக்கு அதிமுகவில் ஒரே பொதுக்குழு தான் கூடியிருக்கு. அதுல அந்த பொதுக்குழுல கருத்து வேறுபாடு காரணமாக 2 அணிகளாக இருக்கிறாங்க. இன்னைக்கும் அதிமுகவில் பொதுச் செயலாளர் ஒருத்தர் தான், வேற யாரும் கிளைம் பண்ணல. 2 பொதுக்குழு கூட்டல யாரும். அதனால ஒரே அமைப்பா தான் இருக்கு. அந்த அமைப்புல விதிகள் முரண்பட்ட நடவடிக்கைகள் சில இருக்கிறதா தேர்தல் ஆணையம் சுட்டி காட்டுவதால் நாங்கள் விதிப்படி இன்னைக்கு அதை முடிவெடுத்திருக்கிறோம். இந்த கிளைமை கொடுக்க போறாங்க. மறுக்கிறீங்களா? இல்ல, அப்படி இல்ல. ஒரு டெக்னிக்கலா அவர் பேசிட்டு இருக்காரு. இப்போ டெக்னிக்கல் லீகலா தானே இன்னைக்கு அதிமுக எல்லாமே குழப்பங்களுக்கு வழிவகுத்திருக்கு. எல்லாமே இப்ப அவர் பொதுச் செயலாளர் நியமனத்தை கேள்விக்குறியா இருக்கு அங்க தேர்தல் கமிஷன்ல அப்படின்ற சப்ஜெக்டையே இன்னைக்கு தான் அந்த அதிமுக அம்மா அணி ஓபன் பண்ணது. இது வரைக்கும் அது அந்த சப்ஜெக்டினுடைய டெக்னிக்காலிட்டிக்குள்ள இது வரைக்கும் இத்தனை நாள் வரைக்கும் அவங்க போகல. நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் வரை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா என்று தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். இப்போ திரு தினகரன் அவர்கள் கட்சி பதவிகளை பல பேருக்கு அளித்ததை தொடர்ந்து உங்களுடைய நியமனமே செல்லாதுன்றப்போ நீங்க எப்படி பதவிகளை கொடுக்க முடியும் அப்படின்ற கொஸ்டினுக்கு இப்போ அவங்க வந்திருக்காங்க. இது இத்தனை நாள் வரலன்றது இவங்களுடைய பலவீனமான அம்சம். அதை தான் அவர் திரு தினகரன் தரப்பு சுட்டி காட்டுது. திரு தினகரன் நியமனம் செல்லாதுன்னா திண்டுக்கல் சீனிவாசன் நியமனம் செல்லுமா, செங்கோட்டையன் நியமனம் செல்லுமா கையெழுத்து போட்டாங்களே அப்படின்ற அந்த கேள்வியை அவங்க எழுப்புறாங்க. அதுக்கு இவங்க சொல்ற பதில் என்னன்னா அவர்களுடைய கட்சி நியமனம் செல்லாதுன்றது பதில் இல்லை உங்களுக்கு. அதுக்கு பதிலா அந்த லெட்டர் பேட்ல இவங்க கையெழுத்து போடல, இன்னைக்கு தீர்மான லெட்டர்ல அவங்க கையெழுத்து போடலன்றாங்க. டிரான்சாக்சன் எப்படி சொல்லும்? இல்ல அதுதான் திரு ஓ பன்னீர்செல்வம் அணி பேங்க்ல போய் லெட்டர் கொடுத்திருக்காங்க. திரு திண்டுக்கல் சீனிவாசன் பண்ற டிரான்சாக்சன் அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க முதல்ல இருந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆக அவர்களுடைய நிலையில தெளிவா இருக்காங்க. ஆனா இவங்க இன்னைக்கு தான் திரு டிடிவி தினகரன் தரப்பு இல்ல. நான் சொல்றத புரிஞ்சுங்க. நீங்க உங்களுக்கு ஆதரவா பேசுன்றதுக்காக உண்மையை மறைச்சு பேசாதீங்க. எப்போ லெட்டர் கொடுக்குறாங்க? பன்னீர்செல்வம் பொருளாளர் இல்லன்னு சொன்ன பிறகு அவருக்கு அது வரைக்கும் அவர் ஏத்துக்கிட்டு தான் அவரும் கூட இருக்கிறார். ஆமா, பன்னீர்செல்வம் முதலமைச்சர் மறைந்த முதலமைச்சரால் நியமிக்கப்பட்ட பொருளாளர்.
அவர் எப்படி நீக்க முடியும்? நீங்க மறைந்த முதலமைச்சரால் நியமிக்கப்பட்ட பொருளாளர். சரி, ஆகவே இன்னைக்கு அந்த நிலைக்கு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொதுச் செயலாளர் சின்னம்மா, அவரால் முன்மொழியப்பட்டவர். நீங்க இன்றைக்கு எங்க கட்சியில என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க உங்க விருப்பத்தை கட்சி நடக்கிறதா காட்டாதீங்க. நான் சொல்ல வர்றது, இன்றைக்கு டிடிவி தினகரன் அவர்கள் மீது எங்கள் இருக்கின்ற வருத்தமே, இன்றைக்கு கட்சியினுடைய ஒட்டுமொத்த தலைவராக இருக்க வேண்டிய சின்னம்மாவை ஒரு கோஷ்டியினுடைய தலைவராக கொண்டு போய் நிறுத்துறது தான். ரெண்டாவது முடிச்சிடுறேன். காட்சிகளை ஒன்றை பார்த்துட்டு இருக்கோம். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி செல்வதற்காக சென்னை விமான நிலையத்தில் தற்பொழுது இருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் நேரலையாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்மை காலமாக இந்திய பிரதமர் திரு ரமேஷ் இந்திய பிரதமரை அதிக அளவில் ஒரு கட்சியினர் சென்று சந்தித்தார்கள் என்றால் அது அதிமுகவின் பல அணிகளைச் சேர்ந்தவர்களாகத்தான் இருக்க முடியும். ஒவ்வொரு முக்கியமான நிகழ்வு நடக்கும் பொழுதோ அல்லது அங்கே யாருக்கேனும் வாழ்த்து சொல்ல வேண்டி இருந்தாலோ அல்லது நீட் தேர்வு ஏதோ ஒரு பெயரை சொல்லி அடிக்கடி சந்திப்புகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. இன்று இந்த குழுவின் கூட்டம் முடிந்து தீர்மானம் வந்திருக்கிறது. ஏதோ இல்ல, அது டைமிங் ஒரே மாதிரி கிளப் ஆகிட்டு இருக்கு. துணை ஜனாதிபதி மக்களின் பார்வையில் சொல்றேன், மக்களின் பார்வையில் இது நிச்சயமாக வேற ஒரு பார்வை இருக்கு. நான் அதை மறுக்கவில்லை. இரண்டு அணிகளுமே பாரதிய ஜனதாவினுடைய ஆலோசனையோ அல்லது உதவியோ பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மக்களின் பார்வையாக இருக்கிறது என்பது புரிந்து கொள்ளக்கூடியதுதான். ஆனால் இன்றைக்கு வெங்கையா நாயுடுனுடைய மரியாதைக்குரிய துணை ஜனாதிபதியாக பொறுப்பேற்கக்கூடிய வெங்கையா நாயுடுனுடைய பதவியேற்பு நிகழ்ச்சியில் செல்வதற்காக முதலமைச்சரும் அதே போல முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்களும் டெல்லி செல்றாங்க. நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவின் மீது பரிவுணர்ச்சியோடு இந்த இரு அணிகளும் இணைய வேண்டும் என்ற கருத்தை அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் மறைமுகமாக அல்ல வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அதில் வியப்புக்குரிய செய்தி ஒன்றும் இல்லை. பிரதம அமைச்சரும் கூட இந்த அதிமுக பலவீனம் அடையக்கூடாது என்ற கருத்துடையவராக இருப்பதாகத்தான் செய்திகள் வருகின்றன. அதில் ஒரு தவறு இருக்க முடியாது. பாரதிய ஜனதா கட்சி ஒரு தமிழகத்தில் ஒரு தோழமை கட்சியாக அதிமுகவை பார்க்கிறது. இரண்டாவது, பாரதிய ஜனதா கட்சி அரசியல் செய்கிற கட்சி. அதாவது இங்க பொலிட்டிக்கலா டிஎம்கே வலிமை பெறக்கூடாது, காங்கிரஸ் வலிமை பெறக்கூடாது. காங்கிரஸ் பல மாநிலங்களிலே இன்றைக்கு வலிமை இழந்து கொண்டிருக்கிறது, செல்வாக்கு இழந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இங்கே அதிமுகவோடு தோழமை கட்சி வலுவாக இருந்தால் அந்த கட்சியோடு கூட்டணி அமைப்பதற்கான வருங்காலத்தில் வாய்ப்புகள் இருக்கின்றன என்று பாரதிய ஜனதா கருதி அதற்காக அந்த கட்சி ஒற்றுமைப்பட வேண்டும் என்று நினைத்தாலோ அந்த எண்ணத்தை வெளிப்படுத்தினாலோ அதில் தவறு இருப்பதாக நான் நினைக்கவில்லை. திரு புகழேந்தி, உங்ககிட்ட கேட்கிறேன். இப்ப சில விஷயங்களை நீங்கள் முடிவுகளாக அறிவிக்கும் பொழுது அதற்கு எதிர்வினை என்ன இருக்கும் என்பது உங்களுக்கு நன்றாக தெரிந்துதான் இருக்கும். அந்த வகையில் இன்று இப்படியெல்லாம் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்கள் தான் இதை நிர்பந்தப்படுத்தியது போல தெரிகிறதே, உண்மைதானா? இல்லை, என்னன்னு கேட்டீங்கன்னா வெங்கட் சார், முதலில் ரமேஷ் அருமைக்குரிய நண்பர், மிக விஷயம் தெரிந்தவர், பத்திரிகையாளர். இரண்டாவதாக ஆவடி குமார் எனது சகோதரர். இந்த இயக்கத்தில் நான் இருவருக்கும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். பொதுச் செயலாளர் என்ற பிரச்சனை தேர்தல் கமிஷனிலே எழவில்லை. யாரோ போகின்றவர் வருகின்றவர் ஒரு புகாரை கொடுத்திருக்கலாம். இதுவரை இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பொதுச் செயலாளர் என்கின்ற பெட்டிஷன் மீது ஒரு ஹியரிங்கோ கூப்பிட்டு கேட்டோ விசாரணை செய்தோ அதற்காக நோட்டீஸோ கொடுக்கவில்லை என்பதை மிக தெளிவாக தாங்கள் தெரிந்து கொள்ள நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நமக்கு இருக்கின்ற பிரச்சனை எல்லாம் இரட்டை இலை பிரீஸ், இரட்டை இலை முடக்கப்பட்டது, இரட்டை இலை நிறுத்தப்பட்டது, பெயர் முடக்கப்பட்டது. இதுதான் அங்கே பிரச்சனையே தவிர பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் என்கின்ற பிரச்சனை எல்லாம் யாரோ புகார் கொடுத்திருக்கிறார்கள் என்று இன்றைய தினம் தலைமை கழகத்திலே கூடியவர்கள் 27 பேர் கையெழுத்து போட்ட காகிதம் தான் சொல்லியிருக்கிறதே தவிர எந்த இடத்திலும் தேர்தல் ஆணையம் சொல்லவில்லை. புலேன் சார், ஒரு கைண்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியாம இருக்காது. திரு ஆஸ்பயர் சாமிநாதன் அவர்கள் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஆர்டிஐல ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காரு. அந்த லெட்டர்ல என்ன கொஸ்டின்னா, ஹூ இஸ் தி பிரசன்ட் ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் ஆல் இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆஸ் பர் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன்ட் இன் யுவர் ஆபீஸ். அதுக்கு பிறகு டெப்டி ஜெனரல் செக்ரட்டரி பத்தி கேள்வி வருது. இருங்க, அவர் மொத்தமா என்ன பதில் சொல்றாங்க, ஐட்டம் நம்பர் 1 to 5 என்ன சொல்றாங்க, இட் இஸ் இன்ஃபார்ம்டு தட் அட் பிரசன்ட் தேர் இஸ் an internal dispute in all India அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். The matter regarding office bearers is pending in the commission. ஆபீஸ் பேரர்கள் பற்றிய பிரச்சனை எலெக்ஷன் கமிஷனுடைய நிலுவையில் உள்ளது.
எலெக்ஷன் கமிஷன் தலையிடலன்னு இதை எப்படி எடுத்துக்க முடியும்? இப்ப தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் 2 அணிகளுக்கு உள்ள பிரச்சனையா அல்லது 3 அணிகளாக அதை எடுத்துக்கொண்டு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல அவர் ஏதோ கருத்து சொல்லுங்க புகழேந்தி. இல்ல 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 இது இது வந்து இவர் சொல்லிட்டு இருக்கிறது, ரமேஷ் சார் சொல்றது ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாலேயே வந்திருக்கிறது. அந்த ஜெனரல் செக்ரட்டரி இடத்துல அதை விட்டுட்டு பேர் போடாம ஜெனரல் செக்ரட்டரின்னு போட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ராயப்பேட்டை அட்ரஸ் போட்டு ஒரு லெட்டர் வந்தது. அது என்னோட கையில் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. பட் கம்ப்ளைண்ட் ரிசீவ்டு. இந்த கம்ப்ளைண்ட் சம்பந்தமாக நீங்கள் அழைக்கப்படவில்லை. இப்ப ரெட்டேலை சம்பந்தமாக அழைக்கப்பட்டீர்கள். ஐ வாஸ் வெரி மச் இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. எங்களுடைய கருத்துக்களை சொன்னோம், அவர்கள் கருத்துக்களை சொன்னார்கள். ஆகவே 2 ஜாயின்ட் கமிஷனரும் உட்கார்ந்து கேட்டார்கள். இங்கே என்னை பொறுத்தவரை எலெக்ஷன் கமிஷன் ஹேவ் நோ ஜூரிஸ்டிக்ஷன் அபவுட் ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் த பார்ட்டி. இது இங்கே உட்கட்சி பிரச்சனை. ஒருவரை தேர்ந்தெடுத்திருக்கிறோம், அதை அனுப்பி இருக்கிறோமே தவிர நீங்கள் யாரை தேர்ந்தெடுத்தாலும் எலெக்ஷன் கமிஷனுக்கு அது தலைவலி ஆகாது. ஒன்லி சிம்பிள் இரட்டைலை பிரச்சனை தான் அங்கே நிற்கிறதே தவிர இது பிரச்சனையே அல்ல. நாம் சொன்னால்தான் பிரச்சனை, இல்லை என்றால் பிரச்சனை இல்லை என்பது எனக்கு கருத்து. இல்லை, எலெக்ஷன் கமிஷன் பொதுச் செயலாளர் தேர்வில் தலையிட முடியாது. பொதுக்குழுவோ அல்ல கட்சியினுடைய அமைப்புகளோ தான் தலையிட முடியும். ஆனால் அது தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட விதியின்படி இருக்கிறதா என்ற பார்க்க வேண்டிய கடமை அங்க இருக்கு. அது விதிப்படி இல்லை என்பதால் தான் இந்த பிரச்சனையே. அந்த விதியை யார் உருவாக்குறாங்கன்னா அது தேர்தல் கமிஷன் உருவாக்கல, நாம தான் உருவாக்கி பொதுக்குழுவில் தீர்மானமா நிறைவேற்றி ஒவ்வொரு கட்சியும் கொடுக்குறோம். அதுல திருத்தம் செய்யணும்னா கூட பொதுக்குழுல தீர்மானம் நிறைவேற்றி அதுல கொடுத்து தேர்தல் ஆணையத்தால் அந்த விதிகள்ல சேர்க்கப்பட வேண்டும். அது சேர்க்கப்பட்டதற்கு பிறகுதான் இது விதி என்பது. இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு பிரச்சனைகள் வந்து இந்த அளவுக்கு விரிவடைந்ததுக்கு காரணத்தில் நான் இன்னொன்னையும் சொல்ல விரும்புகிறேன். தேர்தல் கமிஷன் ஒரு அவைத்தலைவர், பொதுச் செயலாளர், அமைப்பு செயலாளர்கள், துணை பொதுச் செயலாளர், இணை பொதுச் செயலாளர், இப்படி அந்த எந்தெந்த பதவிகள் என்பதை தேர்தல் கமிஷனுடைய விதிகளில் சேர்த்து அங்கீகாரம் பெற வேண்டும். அது இல்லாம 60 பொதுச் செயலாளர் அறிவிக்க முடியாது, 60 அமைப்பு செயலாளர் அறிவிக்க முடியாது. அது எல்லாமே அந்த விதிகள், அது நம்ம உரிமையா இருந்தா கூட அந்த உரிமையை பொதுக்குழுவில் தீர்மானமாக வடித்து அந்த தீர்மானத்தை சேர்த்து விதியாக சேர்க்க வேண்டும். அந்த விதியை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் அந்த பதவிக்கு பொறுப்பாளரை நியமிக்க முடியும். இப்போ தேர்தல் ஆணையம் பஞ்சாயத்து கூப்பிடுதுன்னு வைங்களேன், நான் எளிய யார் போவீங்க, யார் போகணும் நியாயப்படி திரு ரமேஷ்? 2 அணிகள் தரப்பிலிருந்து கூப்பிடுறாங்கன்னு வைங்களேன். இந்த அணியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அணின்னு இப்ப சொல்றோம், டிடிவி தினகரன் சொல்றோம். இந்த 2 தரப்பிலிருந்து அவங்க அடிஷனல் கிளைம் பண்ணுவாங்க. அடிஷனல் கிளைம் பண்ணுவாங்க. லெட்டர் வந்து பழைய ஹெட் குவார்டர் செக்ரட்டரின்ற முறையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அனுப்பப்படலாம். தலைமை நிலைய செயலாளர் அவங்களுடைய ரெக்கார்ட்ஸ் படி முன்னாள் முதலமைச்சரால் நியமிக்கப்பட்ட தலைமை நிலைய செயலாளர் என்ற முறைப்படி திரு எடப்பாடி பழனிசாமிக்கு போகலாம். சப்போஸ் இது நீங்க சொல்ற மாதிரி எலெக்ஷன் கமிஷன் முன்னாடி திரு புகழேந்தி அவர்கள் குறிப்பிட்டதோடு நான் உடன்படல. எலெக்ஷன் கமிஷனுடைய பர்வியூலே அது வராதுன்றாரு, அது தவறு. திரு குமார் அவர்கள் கூறியதுதான் சரி. எப்படின்னா, கட்சியினுடைய விதிப்படி அந்த தேர்வு நடைபெற்றிருக்கிறதா என்று ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணக்கூடிய பவர்ஸ் எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்கு. எலெக்ஷன் கமிஷனுக்கு இல்லைன்னா நீங்க அதை தாராளமா கோர்ட்ல கொஸ்டின் பண்ணிருக்க முடியும். ரமேஷ், ரெண்டு கேள்விகள் கேட்கிறேன். 2 கண்டிஷன் போட்டாங்க. அதுல ஒன்றுல ஏற்கனவே இப்ப நடந்துட்டு இருக்கிற மாதிரி தோணுது, ஒதுக்கி வைப்பது. இரண்டாவது, இவர்கள் கட்சியா அல்லது ஜெயலலிதாவா என்றால் ஜெயலலிதா தான் என்றுதான் சொல்ல போகிறார்கள். அவ்வளவு பாசம் கொண்டவர்கள். அந்த மர்ம மரணத்திற்கு விசாரணை வேண்டும் சொல்றாங்களே, அதுவும் விரைவில் அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அது அறிவிக்கப்படுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது வந்து முதலமைச்சர் அவர்கள் மரணம் அடைந்து நீண்ட நாள் ஆயிடுச்சு. இனி விசாரணைனா என்ன மாதிரி விசாரணை நடத்த போறாங்க? மருத்துவ ரெக்கார்ட்ஸ் வேணாலும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணலாம். ஓய்வு பெற்ற நீதிபதியோ யாரோ ஒரு மருத்துவ ரெக்கார்ட்ஸ் தான் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண முடியும். இரண்டாவது, அதற்கு அரசு தரப்பில் ஏற்கனவே ஒரு பதில் கூறப்பட்டது. The matter is pending before the High Court. Let the High Court initiate. அவங்க ஏதாவது ஒரு ஆர்டர் போட்டுட்டோம், நாங்கள் கவர்மெண்ட் டெஃபினட்டா ஒப்ளைஜ் பண்றோம் அப்படின்னு திரு ஓ பன்னீர்செல்வம் தரப்புக்கு திரு எடப்பாடி தரப்பு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா அல்லது அந்த கோரிக்கையை வலியுறுத்த போகிறார்களா, அந்த கோரிக்கைக்கு இவர்கள் ஏதாவது நீதி விசாரணைக்கு உத்தரவிடுவார்களா என்பது எனக்கு தெரியல. ஆனா அந்த கோரிக்கை சம்பந்தமாக அப்படி டைலூட் பண்ணிட்டு இல்லை ஏதாவது ஒரு ஃபேஸ் சேவிங் ஏற்பாடு பண்ணிட்டு இவங்க மெர்ஜருக்கு ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால்
அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் நான் என்னுடைய இறுதி கருத்தில் நான் சொல்றேன்னு, திரு டிடிவி தினகரனை ஒதுக்கி வைப்பதாக திரு ஜெயக்குமார் மற்ற அமைச்சர்களும் சொன்னபோது ஏன் முதலமைச்சர் இது பற்றி பேசவில்லை என்று திரு பன்னீர்செல்வம் தரப்பு அவர்கள் கேட்டாங்க. இன்னைக்கு அவர் பேசியிருக்காரு. இப்போது அவர்கள் அடுத்த ஒரு கேள்வி எழுப்புவாங்க. திரு டிடிவி தினகரனை பற்றி மட்டும் நாங்கள் சொல்லலை, திருமதி சசிகலா அவர்களையும் சேர்த்து தான் சொன்னோம், அவரையும் ஒதுக்கி வைக்கணும்ன்றது தான் எங்கள் நிபந்தனை. நீங்கள் திரும்ப திரும்ப டிடிவி தினகரனை பற்றி மட்டுமே பேசிட்டு இருக்கீங்க. திருமதி சசிகலா பற்றியும் இன்றைய கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது போல ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுங்க, இல்லை ஒரு முடிவை அறிவிங்க என்று நிச்சயமாக திரு பன்னீர்செல்வம் தரப்பு வலியுறுத்தக்கூடும். அது செய்யப்பட்டால் தான் இந்த இணைப்பு சாத்தியமாகும்னு நான் தனிப்பட்ட முறையில் ஒரு சிறிய கேள்வி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் முரசொலியின் பவழ விழா தொடங்கவிருக்குது. அந்த கொண்டாட்டம் அந்த கட்சிக்கு அதிமுகவில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள், இந்த நடவடிக்கைகள் எல்லாம் அந்த கொண்டாட்டத்தில் அதிகம் இனிப்பு எள்ளி போடுமா அல்லது கசப்பு எள்ளி போடுவதாக இருக்குமா? நிச்சயமாக அதிமுகவில் இன்றைக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலை என்பது வருத்தத்துக்குரியது. அந்த கட்சியினுடைய ஆதரவாளர்கள் திமுகவுக்கு நிச்சயமாக இது ஒரு மகிழ்ச்சியை தான் அளிக்கும். அதிமுகவினுடைய ஏன்னா மேலும் ஒரு அணி உருவாகிறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. அதிமுகவிலே இன்னொரு பிளவு ஏற்படுவதற்கான இன்றைக்கு சூழல் உருவாகி இருக்கிறது. இந்த திருப்பி ரெண்டாவது இருக்க போறாங்க. அதிமுக இரு அணிகள் ஒன்றுபடலாம். திரு டிடிவி தரப்பு அந்த ஒற்றுமையை ஏத்துக்கிட்டு தங்களை ஒதுக்கி வச்ச நடவடிக்கையை ஏத்துக்கிட்டு அப்படியே எல்லாம் சரின்னு ஒத்துக்கிட்டு அவங்க போயிட்டாங்கன்னா வெள்ளன் குண்டு டிஎம்கே ஏமாற்றம் அடையலாம். ஆனால் அதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு. ஆக அதிமுகவில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமை என்பது நிச்சயமாக திமுகவுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக தான் இருக்கும். அதற்கு அதிமுக இடமளித்து விட்டது என்பதுதான் என்னுடைய கருத்து. கடந்த ஓராண்டு காலத்திற்குள் கண்மூடி கண் திறப்பதற்குள்ளாக ஒரு மாநிலத்தின் மிகப்பெரிய கட்சிக்குள்ள என்னென்னமோ நடந்துருச்சு. அதை நாம் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டிய ஒரு தருணத்திலும் மக்கள் இருக்கிறார்கள். அதிமுகவின் பொதுச் செயலாளராகவும் முதலமைச்சராகவும் இருந்த ஜெயலலிதா மறைந்த பிறகு அதிமுக 3 அணிகளாக செயல்பட்டு வரும் சூழல் நிலவுகிறது. கடந்த 7 மாதங்களாக அதிமுகவில் நடந்தவற்றை சற்றே திரும்பி பார்க்கலாம். அப்போலோ மருத்துவமனையில் 75 நாள்கள் சிகிச்சைக்கு பிறகு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ஜெயலலிதா காலமானார். அவரது மறைவுக்கு பிறகு அதிமுகவிலும் ஆட்சி அதிகாரத்திலும் அடுத்தடுத்து பல்வேறு திருப்பங்கள் அரங்கேறின. ஜெயலலிதா மறைவுக்கு அடுத்த நாளே முதலமைச்சராக பதவியேற்றார் ஓ பன்னீர்செல்வம். கட்சிக்கு புதிய பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்படாத நிலையில் தற்காலிக பொதுச் செயலாளராக டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி அறிவிக்கப்பட்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி பொறுப்பேற்றுக் கொண்டார் சசிகலா. கட்சியின் பொதுச் செயலாளராக சசிகலாவும் முதலமைச்சராக ஓ பன்னீர்செல்வமும் இருந்த நேரத்தில் கட்சியும் ஆட்சியும் ஒருவர் கையிலேயே இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வந்தது. இதனை அடுத்து இந்த ஆண்டு பிப்ரவரி 5ஆம் தேதி ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்தார். அதிமுகவின் சட்டமன்ற கட்சித் தலைவரானார் சசிகலா. ஆளுநர் அழைப்பு விடுத்தால் சசிகலா முதலமைச்சராக பதவியேற்க கூடும் என்றிருந்த நிலையில் 2 நாள்கள் அமைதிக்கு பிறகு பிப்ரவரி 7ஆம் தேதி ஜெயலலிதா சமாதியில் ஓ பன்னீர்செல்வம் இருந்த தியானம் தமிழக அரசியல் களத்தை புரட்டி போட்டது. கட்டாயப்படுத்தி தன்னிடம் ராஜினாமா கடிதம் வாங்கப்பட்டதாக அவர் அளித்த பேட்டி அதிர்வுகளை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் ஆட்சி அமைக்க ஆளுநரிடம் உரிமை கோரினார் சசிகலா. இதற்கிடையில் சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு வெளியான பிப்ரவரி 14ஆம் தேதி மற்றொரு திருப்பமாக அமைந்தது. சசிகலா உள்ளிட்டோருக்கு சிறை தண்டனை உறுதியான நிலையில் அதிமுகவின் துணை பொதுச் செயலாளராக டிடிவி தினகரன் நியமிக்கப்பட்டார். பிப்ரவரி 17ஆம் தேதி சசிகலா அணியில் இருந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்றார். இதைத் தொடர்ந்து சசிகலா அணி ஓபிஎஸ் அணி என பிளவு நீடிக்க அப்போது வந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னத்திற்கு 2 அணிகளும் உரிமை கோரின. இதில் சின்னத்தை முடக்கி தேர்தல் ஆணையம் தீர்ப்பளித்தது. அடுத்த பின்னடைவாக வாக்காளருக்கு பண விநியோகம் செய்த புகாரில் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டது. சசிகலா குடும்பத்தினர் கட்சியில் இருந்து ஒதுக்கி வைக்கப்பட வேண்டும் என்று ஓபிஎஸ் அணி கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் கட்சியில் இருந்து விலகியிருக்கப் போவதாக டிடிவி தினகரன் அறிவித்தது அடுத்த திருப்பமாக பார்க்கப்படுகிறது. அப்போதுதான் சின்னம் பெற லஞ்சம் முயன்ற புகாரில் டிடிவி தினகரன் கைது செய்யப்பட்டார். ஏப்ரல் 27ஆம் தேதி தொடங்கி அதிமுகவின் 2 அணிகளின் இணைப்பு தொடர்பாக அதிகாரப்பூர்வமற்ற பேச்சுவார்த்தைகள் தொடங்கின. சிறையில் இருந்து டிடிவி தினகரன் வெளியே வந்தபோது அவருக்கு எடப்பாடி பழனிசாமி அணியில் இருந்து 37 சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரில் ஆதரவு தெரிவித்தனர். அணிகள் இணைய 60 நாள்கள் அவகாசம் முடிந்த நிலையில் புதிய நிர்வாகிகள் பட்டியலை வெளியிட்ட டிடிவி தினகரன் இனி கட்சியை வழிநடத்த வேண்டிய கடமையும்
நாடாளுமன்ற தேர்தலில் கட்சியை வெற்றி பெற வைக்க வேண்டிய பொறுப்பும் தமக்கே இருப்பதாக அறிவித்தார். மேலும் வரும் 14ஆம் தேதி முதல் மாவட்டந்தோறும் பொதுக்கூட்டங்கள் நடத்தப் போவதாகவும் அவர் அறிவித்துள்ளார். இந்த சூழலில்தான் டிடிவி தினகரனின் அறிவிப்புகள் கட்சியை கட்டுப்படுத்தாது என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 2011ஆம் ஆண்டு கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட டிடிவி தினகரன் 2017இல் துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டது செல்லாது என்றும் கூறப்பட்டுள்ளது. கூவத்தூரில் சட்டமன்ற உறுப்பினர்களை ஒருங்கிணைத்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தது சசிகலாவும் தினகரனும் தான் என்பதை முதலமைச்சர் உணர வேண்டும். அவர் தற்போது பதவியை விட்டு விலகிவிட்டு மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தை கூட்டி முதலமைச்சராக தன்னை தேர்ந்தெடுக்க செய்து பிறகு பதவியேற்க வேண்டும் என்று தினகரன் ஆதரவாளர் செந்தில் பாலாஜி கூறியுள்ளார். கூவத்தூரிலே சட்டமன்ற உறுப்பினர்களை தங்க வைத்து இந்த ஆட்சியை மீண்டும் உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். அம்மாவுடைய கனவை நனவாக்கி இருக்கின்றார்கள். அப்படி கூவத்தூரிலே பொதுச் செயலாளர் அவர்களும் துணை பொதுச் செயலாளர் அவர்களும் அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து சட்டமன்ற உறுப்பினரிடத்திலே பேசி சட்டமன்ற உறுப்பினர்களை ஒருமித்த கருத்தை ஏற்படுத்தி புதிய ஆட்சியை மதிப்பிற்குரிய முதலமைச்சராக எடப்பாடி அவர்களை தேர்ந்தெடுத்து ஆட்சி பொறுப்பை அவரிடத்திலே வழங்கியிருக்கின்றார்கள். நிச்சயமாக இந்த நேரத்தில் ஒரு ஆணித்தரமாக ஒரு கருத்தை சொல்ல முடியும். மதிப்பிற்குரிய பொதுச் செயலாளர் தியாக தலைவி சின்னம்மா அவர்களும் துணை பொதுச் செயலாளர் டிடி அவர்களும் இல்லை என்று சொன்னால் நிச்சயம் இந்த எடப்பாடி முதலமைச்சராக இல்லை. இப்பொழுது இருக்கின்றவர்கள் அமைச்சர் பெருமக்களாக இல்லை. இந்த ஆட்சியை உருவாக்கிய பெருமை பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்களையும் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் டிடி அவர்களையே சாரும். நான் இந்த நேரத்தில் முதலமைச்சரிடத்திலே இன்று ஒரு முடிவை எடுத்திருக்கின்றீர்களே, நான் சட்டமன்ற உறுப்பினராக இடத்திலே முதலமைச்சரிடத்திலே கேட்டுக்கொள்வது, சின்னம்மா அவர்கள் உருவாக்கிய அரசு, துணை பொதுச் செயலாளர் அண்ணன் டிடி அவர்கள் உருவாக்கிய அரசு, நீங்கள் ராஜினாமா செய்துவிட்டு சட்டமன்ற உறுப்பினர்களை கூட்டி நீங்கள் முதலமைச்சராக அமைச்சர்களாக நீங்களை தேர்ந்தெடுத்து ஆளுநரிடத்திலே அந்த கடிதத்தை பரிந்துரை கடிதத்தை கொடுத்து மீண்டும் நீங்கள் ஆட்சியை அமைத்து பாருங்கள். அது உங்களால் முடியுமா என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஏனென்று சொன்னால் உங்களை முதலமைச்சராக உருவாக்கியவர் சின்னம்மா அவர்கள். இந்த குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து ஆட்சியை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு எது நல்லதோ அந்த முடிவு விரைவில் எட்டப்படட்டும். உங்கள் பங்களிப்புக்கு ரொம்ப நன்றி.